الحمدلله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. விடுபட்ட வருடங்களுக்குரிய ஜக்காத்துடைய சட்டத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜக்காத் என்பது இரண்டு வகையான ஹக்குகளை கொண்டிருக்கிற உரிமைகளை. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமை, கொடுக்க வேண்டிய உரிமை, அது அவனுடைய வார்த்தைகளை கடமைகளை நிறைவேற்றுவது. இன்னொன்று ஜக்காத் என்பது ஏழைகளுடைய உரிமையாகும். உரிமைகளை பொறுத்தவரையில் அல் ஹுகூகு லா துஸ்கது பித்தகாதும், அதனுடைய நேரம் முடிந்துவிட்டது என்பதற்காக உரிமையும் இல்லாமலாகிவிடும் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக, நாம் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கடனை ஒரு டேட் கொடுத்திருப்போம், இந்த நேரத்தில் உங்களுடைய கடனை தருவேன் என்று. அந்த நேரம் முடிந்து விட்டது என்பதற்காக அந்த கடமை இல்லாமல் ஆகிவிடாது. தொழுகையும் அப்படித்தான். தொழுகைக்கு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் முடிந்து விட்டது என்பதற்காக அந்த தொழுகை இல்லாமல் ஆகிவிட முடியாது. இதே போன்றுதான் ஜக்காத்தும். ஜக்காத் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடியவர் சென்ற பல வருடங்கள் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டியவர், ஆனால் கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு காரணம். இந்த வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார், தௌபா செய்துவிட்டு. அதே நேரம் அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது, நாம் பல வருடங்கள் ஜக்காத் கொடுக்கவில்லையே, இதற்கு என்ன செய்வது என்று. இப்படி இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் கணக்கு பார்த்து அந்த ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். கணக்கு பார்ப்பது கஷ்டமாக இருந்தால் அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து ஏதோ ஒரு வகையில் கணிப்பிட்டு அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே இந்த கேள்வியை கேட்கப்படுகின்ற நேரத்தில் அவர்களும் இதே பதிலை தான் சொல்கிறார்கள். இதே போன்று மதுஹபுகளிலும் கருத்து வேறுபாடின்றி விடுபட்ட வருடங்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பது மதுஹபுடைய உலமாக்களுடைய கருத்துமாகும். எனவே சுருக்கமாக, விடுபட்ட வருடங்களுக்கு ஜக்காத் தகுதியாக இருந்தும் நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த வருடத்துக்குரிய ஜக்காத்தை தற்போது கணிப்பிட்டு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய பார்வையாகும். வல்லாஹு தஆலா ஆலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.